வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம லாஸ் ஆஃப் மோஷன் இயக்க விதிகள் அந்த சாப்டரில் ஒரு நியூமரிக்கல் கொஸ்டின் பார்க்குறோம். வழக்கம் போல் என்சிஆர்டியில் எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். இது வந்து இம்பல்ஸ் அண்டு மொமெண்டம் அதை ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின். அதாவது கனத்தாக்கும் உந்த மாறுபாட்டிற்கும் இடையே உள்ள தொடர்பை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம். A stream of water flowing horizontally with a speed of 15 meter per second gushes out of a tube of cross-sectional area 10⁻² meter square and hits a vertical wall nearby. What is the force exerted on the wall by the impact of water assuming it does not rebound? சொல்கிறாங்க. தமிழில் சொல்லணும்னா 10⁻² மீட்டர் ஸ்கொயர் குறுக்குவெட்டு பரப்பு கொண்ட கிடைமட்ட குழாயின் வழியே 15 மீட்டர் பர் செகண்ட் வேகத்தில் பாயும் நீரானது குழாயிலிருந்து கசிந்து அதன் அருகே இருக்கும் செங்குத்து சுவர் மீது மோதுகிறது. சுவரில் மோதிய நீர் எதிர் திசையில் மீண்டு வரவில்லை எனில் நீரின் தாக்குதலால் சுவர் பெற்ற விசை எவ்வளவு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, முதல்ல கொஸ்டின் நோட் பண்ணிங்க. இதுக்கான சொல்யூஷனை நம்ம சால்வ் பார்க்கலாம். ரைட், இப்போ சொல்யூஷன் பார்ப்போம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொஸ்டினில் ஒரு குழாய், ஒரு டியூப்பு, அதோட குறுக்குவெட்டு பரப்பு கொடுத்துருக்காங்க. ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் குறுக்குவெட்டு பரப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ வந்து 10⁻² மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. இந்த டியூபுக்குள்ளே ஃப்ளோ ஆகிற வாட்டர், ஸ்ட்ரீம் ஆஃப் வாட்டர், இது குழாய்க்குள்ளே பாயக்கூடிய நீரினுடைய வேகம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 15 மீட்டர் பர் செகண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த டியூப்லேருந்து வெளியில் வரக்கூடிய தண்ணி வந்து எதிரே உள்ள ஒரு சுவர் மீது மோதுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சுவர் மீது மோதி திரும்ப வரல. இப்படி போய் மோதுகிற தண்ணி வந்து மறுபடியும் மீண்டு எதிர் திசையெல்லாம் வரல, அது அப்படியே வழிஞ்சு இப்படி போயிருக்கு. அவ்வளோதான். இப்போது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு டேட்டா தான் கொடுத்துருக்காங்க, வேறு எதுவும் கொடுக்கல. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த நீர் போய் மோது இல்லை சுவரில், அப்போ அது வந்து என்னது, ஒரு தாக்குதல், ஒரு விசையை செலுத்துது. அந்த விசை எவ்வளோ அப்படின்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த நீர் போய் மோதுறதுனால அந்த சுவருக்கு எவ்வளோ விசை கிடைக்குது அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்கணும். the force exerted by the water on the wall அது எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நான் ஆரம்பத்தில் கொஸ்டின் சொல்லும் போதே சொன்னேன், இது வந்து இம்பல்ஸ் அண்டு மொமெண்டம் ரிலேட்டட் கொஸ்டின் பார்த்தோம். நமக்கு தெரிஞ்சது என்னது, இம்பல்ஸ் அப்படின்னா ஜே வெக்டார் ஈக்குவல் டு டிபி வெக்டார் அப்படிங்கிற நமக்கு தெரியும் இல்லையா. இம்பல்ஸ் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம் அப்படின்னு தெரியும். அதாவது கனத்தாக்கு வந்து உந்த மாறுபாட்டிற்கு சமம்னு படிச்சிருக்கோம். அப்போ ஜே வெக்டார் ஈக்குவல் டு இங்கே வந்து என்னது, உந்த மாறுபாடு அப்படின்னா ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம். ஃபைனல் மொமெண்டம் எம்வி வெக்டார் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம் எம்யூ வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போது இங்கே இப்படியே இருக்கும், ஜே வெக்டார் ஈக்குவல் டு எம்வி வெக்டார். வி வெக்டார்னா ஃபைனல் வெலாசிட்டி. இங்கே வந்து வாட்டரோட ஸ்பீடு தான், வேறு எவ்வளோ வாட்டரோட மொமெண்டம் தான். மாஸுங்கிறது மாஸ் ஆஃப் த வாட்டர், அந்த ஒரு செகண்டில் எவ்வளோ வாட்டர் போய் மோதுது அப்படிங்கிறது அது இருக்கட்டும், அது கடைசியாக பார்த்துக்கலாம். அப்போது எம் இன்ட்டு வி எவ்வளோ, வீனா ஃபைனல் வெலாசிட்டி, மோதினதுக்கப்புறம் எவ்வளோ வெலாசிட்டி. இது போய் சுவரில் மோதினதுக்கப்புறம் மறுபடியும் இந்த திசையெல்லாம் வரல. ஓகே, அது டியூ டு கிராவிட்டினால என்ன ஆகுது, கீழ் நோக்கி இப்படி போகுது. அப்போ ஃபைனல் வெலாசிட்டி இறுதி திசை வேகம் வந்து 0, இறுதி திசை வேகம் 0 மைனஸ் எம் இன்ட்டு யூ இல்லையா. இப்போ யூ வந்து என்னது, நமக்கு ஆரம்ப திசை வேகம் இல்லையா, ஆரம்ப திசை வேகம். அந்த ஆரம்ப திசை வேகங்கிறது என்னது, இனிஷியல் வெலாசிட்டி, போய் மோதுது இல்லை, வாட்டர் போய் மோது இல்லை, அது வந்து இப்படியே இருக்கும். ஓகே, இதுதான். இப்போது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு தெரியும் இம்பல்ஸ் அப்படின்னா ஃபோர்ஸ் இன்ட்டு டைம் தெரியும். இப்போ ஃபோர்ஸ் இன்ட்டு டைம். ஓகே, ஃபோர்ஸ் இன்ட்டு டைம் ஈக்குவல் டு இது என்னது 0, ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்ட்டில் எம் இன்ட்டு 0, ஃபைனல் வெலாசிட்டி 0ன்னு சொல்லியாச்சு, ஏன்னா மீண்டு வரலன்னு சொல்லிட்டோம் 0. அப்போ இது 0 ஆயிடுச்சுன்னா மைனஸ் என்ன கிடைக்கும், எம் யூ வெக்டார் அப்படின்னு தெரியும். எம் யூ வெக்டார் மைனஸ் எம் யூ வெக்டார் அப்படின்றது. இப்போ இதிலேருந்து எஃப் வெக்டார் ஈக்குவல் டு எஃப் வெக்டார் இன்ட்டு டி ஈக்குவல் டு நம்ம என்ன எழுதலாம், மைனஸ் எம்யூ வெக்டார் அப்படின்னு கிடைக்குது.
இப்போ இதிலிருந்து என்ன நமக்கு தெரியுது அப்படின்னா, இந்த ஃபோர்ஸ் இது வந்து என்னது, ஃபோர்ஸ் இம்பார்ட்டட் பை த வாட்டர் ஆன் த வால் இல்லையா. தண்ணி போயிட்டு சுவரில் மோதுறதுனால அதுக்கு கிடைக்கக்கூடிய விசை. ஓகே. அப்புறம் இந்த யூங்கிறது என்னது, தண்ணி போயிட்டு மோதுறப்ப அதனுடைய திசை வேகம் அப்படி எடுத்துக்கலாம். இப்போ இங்கே எதனுடைய உந்தம் மாறுபடுது அப்படிங்கிறத நல்லா கவனிக்கணும். இப்போ நமக்கு வந்து என்னென்னா, எதனுடைய உந்தம் மாற்றம் ஏற்படுது, தண்ணியோட உந்தம் தான் மாற்றம் ஏற்படுது. நல்லா கவனிக்கணும். எதுக்காக இந்த சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த மைனஸ் சைன் எதுக்காக வருது அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சேஞ்ச் இன் மொமெண்டம், எதோட மொமெண்டம் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா வாட்டரோட மொமெண்டம் தான் சேஞ்ச் ஆகுது. வாட்டரோட மொமெண்டம் சேஞ்ச் ஆகுது. வாட்டரோட மொமெண்டம் எதனால் சேஞ்ச் ஆகுது, ஏதோ ஒரு விசை வந்து தடுக்குது, தண்ணியை வந்து தடுக்குது. அது எது தடுக்குது, இந்த வால். அந்த வால் தான் அது தடுக்குது. ஓகே. ஸோ அப்போ இந்த சுவர் தான் இந்த தண்ணி மேலே ஒரு விசையை செலுத்துது. அது செலுத்துறதுனால தான் என்னது, இந்த தண்ணியோட உந்தம் வந்து மாறுபடுது, உந்தம் வந்து மாற்றம் ஏற்படுது. உந்தம் ஆரம்பத்தில் எம்யூவாக இருந்தது 0 ஆகிருக்கு. அது காரணம் அந்த சுவர் வந்து ஒரு விசையை தண்ணிக்கு எதிர் திசையில் செலுத்தியிருக்குன்னு அர்த்தம். ஓகே. அப்போ இந்த தண்ணியோட திசை வந்து இந்த திசை, அந்த சுவர் தண்ணி மீது செலுத்தக்கூடிய விசை வந்து எனது எதிர் திசையில் இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து என்னது, ரெண்டும் எதிர் திசையில் இருக்கிறனால தான் நெகட்டிவ் சைன். இந்த எஃப் வெக்டாரும் இந்த யூ வெக்டாரும் எதிர் திசையில் இருக்கிறனால தான் நம்மளுக்கு இங்கே நெகட்டிவ் சைன் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஓகே. ரைட். இப்போ நமக்கு வந்து விசை தான் வேணும். அப்போ எஃப் வெக்டார் ஈக்குவல் டு நம்ம என்ன எழுதலாம், இந்த டி அந்த பக்கம் வருது, அப்போ மைனஸ் எம்யூ வெக்டார் பை டி. இப்போ எனக்கு வந்து இந்த விசையினுடைய டைரக்ஷனுக்காக தான் அந்த நெகட்டிவ் சைன்லாம் வருது. எனக்கு வந்து என் மதிப்பு மட்டும் போதும், மேக்னிடியூடு மட்டும் போதும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், சைனெல்லாம் எடுத்துகிட்டு எஃப் ஈக்குவல் டு எம்யூ பை டின்னு எழுதிக்கிறேன் இல்லையா. வெக்டார் வந்தால் தான் நெகட்டிவ் சைன்லாம் வரும் டைரக்ஷனுக்காக. நான் வெக்டார்லாம் எடுத்துட்டேன், எனக்கு என் மதிப்பு மட்டும் தான் வேணும், அவ்வளோதான். இதுதான் வந்து எனக்கு தேவை. இப்போ நம்ம கொடுத்துருக்குற டேட்டா வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து மாஸ்லாம் கொடுக்கல, தண்ணி எவ்வளோ அப்படின்லாம் கொடுக்கல. இனிஷியல் ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, வி தான் இனிஷியல் ஸ்பீட். இந்த இதையும் குழப்பிக்கூடாது. இது வந்து ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி. ஓகே. இதை நான் யூன்னே வச்சுக்கிறேன், யூ அதுதான் கொடுத்துருக்காங்க. டைம் அப்படின்லாம் எதுவும் கொடுக்கல. ஏரியா கிராஸ், இந்த ஃபார்முலாவில் ஏரியா கிராஸ் செக்ஸ்லாம் வரல. அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது, நம்ம இந்த ஃபோர்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே. அதுக்கு என்ன பண்ணுறேன், நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான ஒரு ஈக்குவேஷன், சிம்பிளான ஒரு ரிலேஷன்னா டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பர் வால்யூம். இது நமக்கு தெரியும். இந்த வியும் அதையும் குழப்பிக்கூடாது. இது வந்து வெலாசிட்டி, திசை வேகம். இது வந்து கேபிட்டல் வி, இது வந்து ஸ்மால் வின்னு வச்சுக்கோங்க. வெலாசிட்டி இது வந்து கேபிட்டல் வி. வால்யூம் அதாவது அடர்த்தி ஈக்குவல் டு நிறை பை பருமன். டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பர் வால்யூம், இது நம்மளுக்கு தெரியும். இதில் இருந்து மாஸ் ஈக்குவல் என்ன எழுதலாம், மாஸ் ஈக்குவல் டு வால்யூம் இன்ட்டு டென்சிட்டின்னு எழுதலாம். ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு வந்து இங்கே பாருங்க, இங்கே மாஸ் பர் டைம் வந்துருக்கு. இந்த ஃபார்முலா பாருங்கள், இது ஒரு ஈக்குவேஷன் நம்பர் கொடுத்துருங்க, ஈக்குவேஷன் நம்பர் 1 மாஸ் பர் டைம். அதனால் ரெண்டு பக்கமும் நான் டீயால் டிவைட் பண்ணுறேன் ஆன் போத் சைட்ஸ். அப்போ வி பை டி அப்படின்றோம் இன்ட்டு ரோ. மாஸ் பர் டி, மாஸ் பர் டைம் அப்படின்னா, இப்போ இந்த டைம் வந்து 5 செகண்ட் இருக்கலாம். 5 செகண்டில் எவ்வளோ தண்ணி போயிட்டு மோதுது அப்படிங்கிறது. 5 செகண்டில் உதாரணத்துக்கு ஒரு 100 கிராம் தண்ணி போய் மோதுது அப்படின்னா, ஒரு செகண்டுக்கு எவ்வளோ, டோட்டல் மாஸ் டிவைட் பை டோட்டல் டைம், மொத்த நிறை மொத்த காலம் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஒரு செகண்டில் எவ்வளோ தண்ணி அதில் போய் மோதுது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் இல்லையா. ஸோ அப்போ மாஸ் பர் டைம்னா மாஸ் பர் யூனிட் டைம், யூனிட் செகண்டில், ஒரு வினாடியில் எவ்வளோ நீர் போயிட்டு மோதுது, ஒரு வினாடியில் அந்த சுவரில் மோதக்கூடிய நீரினுடைய நிறை அப்படின்னு அர்த்தம். அது எதுக்கு சமம், இதுக்கு சமம். ஓகே. இந்த வி பை டியை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா, நம்ம பெர்னாலி தேற்றம் அதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். இது என்னது, வால்யூம் ஆஃப் த லிக்விட் ஃப்ளோயிங் பர் செகண்ட். 5 செகண்டில் இவ்வளோ லிக்விட் வந்து வெளில வருது, இந்த டியூப்லேருந்து இவ்வளோ தண்ணி வந்து வெளில வருது அப்படின்னா, ஒரு செகண்டுக்கு எவ்வளோ, அதான் வால்யூம் ஆஃப் த லிக்விட் ஃப்ளோயிங் பர் செகண்ட். ஒரு வினாடியில் டியூப்லேருந்து வெளியில் வரக்கூடிய நீரினுடைய கன அளவு. சரியா. அது வந்து எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா, இது நம்ம பெர்னாலி தேட்டர்லேயே படிச்சிருக்கோம். அந்த பெர்னாலி தேட்டர் டெரிவேஷனுக்கு முன்னாடி நம்ம வந்து படிச்சிருக்கோம். என்ன அப்படின்னா, இந்த ஓரளவு நேரத்தில் வெளியேறக்கூடிய நீரினுடைய கன அளவை வந்து நம்ம எப்படி சொல்லலாம், இந்த நீர் வந்து எவ்வளோ ஸ்பீடில் வருது இன்ட்டு இந்த ஏரியா கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இது கிடச்சிரும். சரியா. அப்போது இங்கே பாருங்கள், இந்த எம் பை டி அப்படியே இருக்கட்டும். இந்த வி பை டிக்கு பதிலாக நான் என்ன எழுதுறேன், இந்த வி பை டிங்கிறது என்னது, அமௌண்ட் ஆஃப் த வால்யூம் ஆஃப் த லிக்விட் ஃப்ளோயிங் பர் செகண்ட். ஒரு வினாடியில் இந்த டியூப் வழியாக எவ்வளோ நீர் வெளில வருது அதை குறிக்குது. அது எதுக்கு சமம், இது எவ்வளோ ஸ்பீடில் தண்ணி வருது வி, அது இன்ட்டு
இந்த ஏரியா ஆஃப் ஆக்சன் மல்டிப்ளை பண்ணால் இது கிடச்சிரும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், யூ இன்ட்டு என்ன எழுதலாம், யூ இன்ட்டு இந்த ஏ, இதுக்கு பதிலாக இது போடுறோம், யூ இன்ட்டு ஏ இன்ட்டு ரோ. இது தெரியும் நமக்கு. ஓகே, இந்த ரிலேஷன் நம்மளுக்கு தெரியும். இப்போ இதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோமே, இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும் பாருங்கள், இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. சப்ஸ்டியூட்டிங் 2 in 1 சப்ஸ்டியூட் பண்ணுவோமா. சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும் நமக்கு, எஃப் ஈக்குவல் எஃப் தான் நமக்கு வேணும், விசை தான் வேணும் இல்லையா. எஃப் ஈக்குவல் டு எம் பை டிக்கு பதிலாக என்ன போடலாம், இந்த எம் பை டிக்கு பதிலாக இதை போட்டால் யூ ஏ இன்ட்டு ரோ இன்ட்டு யூ இருக்குது, இன்னொரு யூ இருக்குது ஃபார்முலாவில். அப்போ என்ன வரும், எஃப் ஈக்குவல் டு யூ வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 15 மீட்டர்/s. அப்போ 15 இன்ட்டு ஏ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10⁻⁻². அது மீட்டர் ஸ்கொயரில் தான் இருக்குது, எஸ்ஐ யூனிட்டில் தான் இருக்குது. இது மீட்டர்/s தான் இருக்குது, எஸ்ஐ யூனிட்டில் இருக்குது. இன்ட்டு ரோ, ரோனா என்னது, கொஸ்டின்லாம் கொடுக்கல, நம்மளுக்கு தெரியணும். வரது வந்து வாட்டரோட டென்சிட்டி எவ்வளோ நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். எவ்வளவு, 1000 kg/m3. வாட்டரோட டென்சிட்டி, நீரினுடைய அடர்த்தி எவ்வளவு, 1000 kg/m3, அது தெரியணும். இன்ட்டு யூ இதே தான், இன்ட்டு 15 இல்லையா. அப்போ எஃப் எவ்வளோ கிடைக்குது பாருங்கள், 15 × 15 225, 225 இன்ட்டு இதில் பாருங்கள், இது வந்து 10⁻3, இது வந்து 10⁻⁻². அப்போ எவ்வளோ வரும், 10⁻1 வரும் இல்லையா. அப்போ எஃப் ஈக்குவல் டு எவ்வளோ வரும், இதை பெருக்குனா 2250 நியூட்டன். ஓகே, அதே கிலோ நியூட்டர்னு சொன்னோம்னா 1000 இதை டிவைட் பண்ணோம்னா என்ன ஆகும், எஃப் ஈக்குவல் டு 2.25 கிலோ நியூட்டன் அப்படின்னு ஆயிடும் இல்லையா. இதுதான் வந்து நமக்கு ஆன்சர். எவ்வளோ ஃபோர்ஸை இந்த வாட்டர் இம்பார்ட் பண்ணும் சுவர் மீது, அல்லது இந்த சுவர் வந்து வாட்டர் மேலே எவ்வளோ ஃபோர்ஸை இம்பார்ட் பண்ணும் இல்லையா. ஏன்னா அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் தேர்ட் லா, ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் ஆர் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட், அந்த அடிப்படையிலையும் நம்ம சொல்லலாம். எவ்வளோனா 2.25 கிலோ நியூட்டன். இதுதான் வந்து ஆன்சர். ஸோ இப்போ நமக்கு இந்த கான்செப்ட் தெரியணும். ஓகேயா, இந்த இம்பல்ஸில் ஆரம்பித்து இந்த இது தெரியணும். ஓகே, இதில் இந்த டென்சிட்டியெல்லாம் உள்ளே கொண்டு வரது தெரியணும். இந்த ஃபார்முலா தெரியணும். டென்சிட்டிக்கும் டென்சிட்டிக்கு பேசிக் ஃபார்முலா தெரியணும். இந்த ஃபார்முலா தெரியணும். வால்யூம் பர் டைம் அப்படின்னா வெலாசிட்டி இன்டு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் அப்படிங்கிறது தெரியும். இது தெரிஞ்சால் நம்ம பண்ணிட முடியும். இதெல்லாம் நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ண வேண்டியது, இதெல்லாம் அவசியம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த ப்ராப்ளத்துலனாலும் நிறைய இடத்துல இந்த இதெல்லாம் நமக்கு தேவை, அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா சால்வ் பண்ணிடலாம். ஓகே, அவ்வளோதான். மீண்டும் அடுத்த ஒரு டாப்பிக்கில் அல்லது அடுத்த கொஸ்டினில் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.